ஒரு கிராமத்தில் ஒரு வயதான பெண் ஒவ்வொரு இரவும் 2 ரொட்டிகளை சமைப்பார். ஒன்று தனக்காகவும், ஒன்று பசியுடன் இருக்கும் ஒரு வழிப்போக்கருக்காகவும். அவர் அந்த மற்றொரு ரொட்டியை ஜன்னல் ஓரத்தில் வைப்பது வழக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு கூன் முதுகு மனிதன் அதை எடுத்துக்கொண்டு செல்வார். அவர் அதற்கு நன்றி சொல்லாமல், அதற்கு பதிலாக நீ கொடுப்பது உனக்கு திரும்பும் என்று முணுமுணுத்துவிட்டு நடந்தான். அவரிடம் நன்றி உணர்வு இல்லை என்று நினைத்து எரிச்சல் அடைந்த அவள் ஒரு நாள் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தாள். அன்று அவள் ரொட்டியில் விஷம் கலந்து வைத்தாள். ஆனால் கடைசி நேரத்தில் குற்ற உணர்வு அவளை தடுத்தது. அவள் அதை தூக்கி எறிந்துவிட்டு புதிய ரொட்டியை அவருக்காக வைத்தாள். அடுத்த நாள் பல மாதங்களாக காணாமல் போன அவளுடைய மகன் பசியுடன் வீடு திரும்பினான். கண்ணீருடன், நான் தொலைந்து போனேன், கிட்டத்தட்ட இறந்து விட்டேன். ஆனால் ஒரு கருணையுள்ள கூன் முதுகு மனிதர் தினமும் எனக்கு ஒரு ரொட்டியை கொடுத்தார். அவர் எப்போதும் நீ கொடுப்பது உனக்கு திரும்பும் என்று சொல்வார். அவரால் தான் நான் உயிர் பிழைத்தேன் என்று கூறினான். இதை கேட்ட அந்த வயதான பெண்மணி நெகிழ்ச்சியில் மனம் உடைந்தாள். அவர் முணுமுணுத்தது உண்மைதான். நான் செய்த தர்மம் உன்னை என்னிடம் திருப்பிக் கொண்டு வந்திருக்கிறது என்று மகிழ்ந்தார். இந்த கதை நீங்கள் காட்டும் கருணையும் செய்யும் தர்மமும் எதிர்பாராத விதங்களில் உங்களுக்கு திரும்ப வரும் என்பதை சொல்கிறது.